நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசல் நவாஸ், வாசிப்பவர் AM தாஜ். மதுபான உற்பத்திக்கு சோளத்தை பயன்படுத்துவதை தடை செய்ய தீர்மானம். பாதுகாப்பு செயலாளருக்கும் ராணுவ தளபதிக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா காலத்தில் கர்ப்பிணி தாய்மார் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரண்டமடு குளத்துக்கரையில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த நடவடிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் சாத்தியம். ரோஹிங்கி அகதிகளை தனிமைப்படுத்தப்பட்ட தீர்வொன்றுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளிடமிருந்து மஞ்சள், சோளம் உட்பட அறுவடைகளை கொள்வனவு செய்வதில் இடம்பெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்த மத்தியஸ்தம் வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துறைசார் அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் பணிப்புரை வழங்கியுள்ளார். உள்நாட்டு விவசாயிகள் மஞ்சள் மற்றும் சோளத்தை வெற்றிகரமாக பயிரிட்டுள்ளார்கள். அடுத்த மாதத்தில் பெரும்போக்கு அறுவடை இடம்பெற இருப்பதால் விவசாயிகளின் உற்பத்திகளுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வர்த்தகர்கள் அறுவடைகளை ஒன்று திரட்டும் போது இடம்பெறும் முறைகேடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் முழுமையாக மத்தியஸ்தம் வைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். 2021-22 ஆண்டுகளின் பெரும்போகத்துக்கான விதை நெல்களை சேகரிப்பதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மோசடிக்காரர் வர்த்தகர்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யும் மஞ்சள்களை அளிக்குமாறு, அவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி சுங்க பணிப்பாளர் நாயகத்துக்கும் போலீஸ் அதிபருக்கும் பணிப்புரை வழங்கினார். மதுபானம், எதனோல் உற்பத்திக்காக சோள உற்பத்தியை பயன்படுத்துவதை முற்றாக தடை செய்யும் வகையிலான வர்த்தமானியை வெளியிடுமாறு ஜனாதிபதி கலால் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். கௌபி, உளுந்து, மஞ்சள், சோளம், குரக்கன், எள்ளு போன்ற தானியங்களை களஞ்சியப்படுத்துவதற்காக வழங்கப்படும் கடனுதவிக்கு பதிலாக விரிவான சந்தை வாய்ப்பை உறுதிப்படுத்துவது அவசியம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது வலியுறுத்தினார். பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரட்னவுக்கு ஜெனரல் என்ற பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவுக்கு ஜெனரல் என்ற பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக ராணுவ பேச்சாளர் சந்திர விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவர்களுக்கான பதவி உயர்வை வழங்கியிருக்கிறார். கோவிட்-19 வைரஸ் பரவல் இடம்பெறும் இந்த காலப்பகுதியில் கர்ப்பிணி தாய்மார் தமது பாதுகாப்பு பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்று விசேட மகப்பேற்று வைத்திய நிபுணர் மயூரமான தேவாலயத்தை வலியுறுத்தியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார் பொது இடங்களுக்கு செல்லாது பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்றும் விசேட மகப்பேற்று வைத்திய நிபுணர் வலியுறுத்தியுள்ளார். முறையான சுகாதார பாதுகாப்பை பின்பற்றுவது பற்றி கர்ப்பிணி தாய்மார் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகும். கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு உள்ளான கர்ப்பிணி தாய்மாருக்கு தேவையான சகல சுகாதார வசதிகளும் கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலைகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விசேட மகப்பேற்று வைத்திய நிபுணர் மயூரமான தேவாலயத்தை சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி இரண்டமடு குளத்துக்கரையில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக இந்த மோசடி இடம்பெற்று வருகின்றமை கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிய வந்தது. இதற்கு துரிதமாக தீர்வு வழங்கப்படாவிட்டால் நிர்மூலங்களும் பாதிப்பு ஏற்படலாம் என்று நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து மணல் அகழ்வை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். ராணுவம், போலீஸ் விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இதேவேளை பருத்தித்துறை கோட்டை பிரதேசத்தில் உள்ள மீனவர்களின் நெருக்கடி பற்றியும் அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளார். மீன்பிடி படகுக்கான பாதையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் பற்றியும் கவனம் செலுத்துவது பற்றி அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கிராமத்துடன் சுமூகமான கலந்துரையாடல் என்ற வேலை திட்டம் அரசாங்கம் அதிகாரம் இல்லாத காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஷரத் ஹெரத் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மக்களின் தேவைகளை அடையாளம் காண முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் கீழ் முற்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை பட்டியலிட்டதாக அதன் 2ஆம் கட்டம் பணியுடன் மீண்டும் கிராமத்துக்கு என்ற வேலை திட்டம் அரசாங்க அதிகாரத்துடன் தற்சமயம் முன்னெடுக்கப்படுவதாகவும் கலாநிதி
சரத் ஹேரத் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கோவிட்-19 வைரஸின் புதிய பரவல் சர்வதேச நாடுகளில் இடம்பெற்றாலும் சுகாதார பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுவதன் மூலம் அதற்கு வெற்றிகரமாக முன்கொடுக்க முடியும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தற்சமயம் பின்பற்றப்படும் சுகாதார பழக்க வழக்கங்களை தொடர்ந்து முறையாக பின்பற்றுமாறு சங்கத்தை சேர்ந்த டாக்டர் ஹரித் ஹலத்கே கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் மூலம் புதிய வைரஸ் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டின் மொத்த கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 41,420 வரை அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நோய் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 33,221 வரை அதிகரித்துள்ளது. கொரோனா நோயிலிருந்து குணமடையும் சதவீதம் 80.21 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் 8,008 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 191 பேர் நோய் தொற்றினால் உயிரிழந்துள்ளார்கள். இதேவேளை இன்று 363 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இவர்கள் பேலியகொட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள். திவிலப்பிட்டிய பேலியகொட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தணிகளின் எண்ணிக்கை 37,726 அதிகரித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க பேருவலை மருதான மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசலின் 1100வது நிறைவாண்டு நிகழ்வு நாளை காலை 9 மணிக்கு பள்ளிவாசலில் இடம்பெறவுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 920ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் இலங்கையின் முதலாவது முஸ்லிம் பள்ளிவாசலாக கருதப்படுகிறது. பள்ளிவாசலின் 1100வது நிறைவாண்டு நிகழ்வு சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய எளிமையான முறையில் நடத்தப்பட இருக்கிறது. முஸ்லிம் சமய கலாச்சார பண்பாட்டாளர்கள் திணைக்களமும் பேருவலை மருதானை மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசலும் இணைந்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றன. பள்ளிவாசலில் இடம்பெற இருக்கும் விசேட நிகழ்வுகள் நாளை காலை 9:30 தொடக்கம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையில் நேரடியாக அஞ்சல் செய்யப்பட இருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஆறுகளை பாதுகாக்கும் விசேட வேலை திட்டத்தை ஆரம்பிக்க சுற்றாடல் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. ஆறுகளை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இதன் கீழ் 103 ஆறுகள் சுத்தப்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த வேலை திட்டத்திற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட இருக்கிறது. இந்த ஆறுகளை சுத்தப்படுத்தி அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோட்டை மருதானே தெமடகுட போன்ற பிரதான ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த ரயில் நிலையங்களை உள்நாட்டு வெளிநாட்டு ரயில் பயணிகள் கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். இதன் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் தமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உலகச் செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய வகையை சேர்ந்த கோவிட்-19 வைரஸ் தொற்று பின்லாந்திலும் பரவியிருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய பின்லாந்து பிரஜையின் மூலம் தற்சமயம் இந்த நோய் பரவல் ஏற்பட்டிருப்பதாக பின்லாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கூடுதல் வீரியத்துடன் கூடிய புது வகையான கொரோனா வைரஸ் தென்கொரியாவிலும் பரவியிருக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ரோஹிங்கிய அகதிகளின் 2வது குழுவினரை தனிமையான தீவொன்றுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை பங்களாதேஷ் அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள பசார் ஜார் என்ற தீவுக்கு இந்த அகதிகள் அனுப்பப்படுவதாக அல் ஜெசீரா இணையதளம் தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக அந்த தீவுக்கு 1600 ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அனுப்பப்பட்டதோடு 2ஆம் கட்டமாக 1000 அகதிகள் அனுப்பப்படுவதாக பங்களாதேஷ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த தீவில் போதிய வசதிகள் இல்லை என்று தன்னார்வ நிறுவனங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள்.
நாடளாவிய ரீதியில் 14,000 குளங்களை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தின் ஊவா மாகாணத்தின் நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் இலக்கு என்ற கொள்கை பிரகடனத்தின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஒத்துழைப்புடன் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அமைச்சர் சமல் ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர்களான அனுராதா ஜெயரத்ன, சசிந்திர ராஜபக்ஷ ஆகியோரும் இந்த நிகழ்வில் அதிதிகளாக கலந்து கொள்வார்கள். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் செஞ்சுரியனில் இடம்பெறுகிறது. போட்டியின் 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட்டுகளை இழந்து 51 ஓட்டங்களை எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸுக்காக பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்க அணி இன்று சகல விக்கெட்டுகளையும் இழந்து 621 ஓட்டங்களை எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்க அணியின் சார்பாக ஃபப் டு பிளஸிஸ் ஆக கூடுதலாக 199 ஓட்டங்களை எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். இலங்கை அணி சார்பாக வனிந்து அசரங்க முதலாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வர்த்தக செய்தி. இலங்கை வங்கியின் பாணந்துறை கிளை புதிய இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாணந்துறை வங்கி கிளையின் சேவையை ஜெயதிலக மாவத்தை பாணந்துறை என்ற முகவரியில் உள்ள கட்டட தொகுதியில் பெற்றுக்கொள்ள முடியும் என வங்கியின் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கி ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், QR ஸ்கேன் போன்ற வசதிகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. இலங்கை மத்திய வங்கியின் அடுத்த வருடத்துக்கான பயணப்பாதை ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய மற்றும் நிதி சார்ந்த கொள்கைகள் இதில் இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்வு இணையதள வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற இருக்கிறது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய சபரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் நாளை பிற்பகல் 1 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுபான உற்பத்திக்கு சோளத்தை பயன்படுத்துவதை தடை செய்ய தீர்மானம். பாதுகாப்பு செயலாளருக்கும் ராணுவ தளபதிக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா காலத்தில் கர்ப்பிணி தாய்மார் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணமடை குளத்துக்கு அருகில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த நடவடிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் சாத்தியம். ரோஹிங்கிய அகதிகளை தனிமைப்படுத்தப்பட்ட தீவு ஒன்றுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.